அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத்திய விஷ்ணு சித்தாரே மனோநந்தன கேதவே நந்தநந்தன சுந்தரிய கொலாய நித்தியமங்கலம். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்ட வர்க்கம் விரைவா போற்றி. இன்னைக்கு வாஸ்து ரீதியாக ஏற்கனவே பேசின விஷயந்தான். அது ஒரு சின்ன அப்டேட்டு, கடைசியாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம் இன்றைக்கி. அதாவது வேலைக்கு செல்பவர்கள் மற்றும் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருப்பவர்கள் கவனத்திற்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போது ஒருத்தர் ஒரு வேலைக்கு போவாங்க, அவங்க பாஸ் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு, அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு அப்படியே வந்துடுவாங்க. அது வேலை செய்கிறவங்களோட மென்டாலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவங்க பார்த்திங்கன்னா யார் கூட ஒப்பிடலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு மிஷின் கூட ஒப்பிடலாம். இப்போ மிஷின் பம்ப் இருக்குன்னு வச்சிங்களேன். பம்பு என்ன பண்ணும், இப்படி மேலே இழுத்து கீழே அழுத்தினோம்னா அது என்ன பண்ணும், உள்ளே இருக்கிற காற்றை வெளியே பண்ணும். அது வேலை, அவ்வளோதான். ஸோ யாரோ ஒருத்தர் இயக்குவாங்க, அது அந்த அவங்க மூளைக்கு உண்டான வேலையை அது செஞ்சுட்டு அது போகும். ஓகேங்க, சரி. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி பர்சன் அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. இங்கே நீங்கள் கற்றுக்க வேண்டிய விஷயம் இது தான். ஒரு வேலைக்கு போனாலும் அவர் சொல்கிற வேலையை, ஒரு பாஸ் சொல்கிற வேலையை நீங்கள் செஞ்சு முடிக்கலாம். செஞ்சு முடிக்கிற வேலையை அதை எப்படி செய்கிறீங்க, ரெஸ்பான்சிபிலிட்டியாக செய்கிறீங்களா, சும்மா ஏதோ அவர் சொன்னான்றதுக்காக செய்கிறீங்களா, அதை பொறுத்து தான் உங்களுடைய வெற்றி உங்கள் கையில் எவ்வளோ சீக்கிரம் சேரும்ன்றது அது அங்கே தான் இருக்குது விஷயம். சின்ன சூட்சமாக அங்கே தான் இருக்குது. நிறைய பேர் இதை ஏனத்தனம்னு, ஒரு வேலை தானே அப்படின்னு ஏனத்தனம்னு இருப்பாங்க. அது மாதிரி இருக்கக்கூடாது. இது ஒரு பார்ட். நீங்கள் ஒரு கூலி ஆளாக இருந்தாலும் அந்த வேலையை முழு ரெஸ்பான்சிபிலிட்டியோடு எந்த வேலை செஞ்சாலும் அதுக்குன்னு உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருப்பாங்க. அந்த ஒர்க்கோடு நீங்கள் செஞ்சீங்க, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம தப்பாக செஞ்சால் என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சு செஞ்சீங்க அப்படின்னா அந்த வேலை கரெக்டாக இருக்கும். பிரபஞ்சம் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தேடி கொடுக்கும். அதுதான் ஒரு வேலையாட்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். சரிங்க, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி பர்சனை நான் ரெண்டு விதமாக நான் எடுத்துக்கிறேன். ஒன்று ஆஃபீஸு, ஒன்று வீடுன்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆஃபீஸ் பற்றி பேசிடலாம். இப்போ ஆஃபீஸில் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி பர்சன் ஒருத்தர் இருக்கார் வச்சிங்களேன். அவரை நம்பி ஒரு டீம் கொடுத்துருப்பாங்க. ஒரு 10 பேர் 20 பேர் டீம் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு செட்டப் ஒர்க்கு அவர்கிட்ட கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் முடித்து டேட்டு இந்த ஸ்டார்டிங்லேருந்து என்ட்ரி ஆரம்பித்து எண்டு வரைக்கும், ப்ரொடக்ஷன் வரைக்கும் முடித்து டெலிவரி பண்ணுற வரைக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, நான் எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்கேன். நான் என்ட்ரிக்கு ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டேன். நான் அதை ஆடிட் பார்க்குறதுக்கு ஒருத்தர்கிட்ட அந்த ஒர்க்கு கொடுத்துட்டேன். டெலிவரி டீமுக்கு ஒருத்தர் செக் பண்ணுறதுக்கு ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டேன். அப்படி ஒரு ரிப்போர்ட்டுக்கு ஒருத்தர்கிட்ட நான் கொடுத்துட்டேன். ஒர்க்கை இவர் அலோகேஷன் பண்ணி பிரித்து கொடுத்துருக்கலாம். அட் த சேம் டைம் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இவரோட ரெஸ்பான்சிபிலிட்டின்னா ப்ரொடக்ஷன் என்ட்ரி ஆனதுலேருந்து, ஆடிட் பண்ணதுலேருந்து, ப்ரூஃபிங் பண்ணதுலேருந்து, ப்ளஸ் கஸ்டமர்கிட்ட டெலிவரி பண்ணுற வரைக்கும் இவரோட ரிப்போர்ட் சென்ட் பண்ணுற வரைக்கும் இவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. இதில் எங்கேயாவது ஏதாவது தப்பு நடந்தால் கூட இவர் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி அதுக்கு அப்படின்ற எண்ணம் அவருக்குள்ளே வரணும். இது இப்போ இவர் என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு வேலை பண்ணிகிட்டே இருப்பார். பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணியிருப்பார், ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டு போவார், இந்த வேலையை நீங்கள் பார்த்து முடிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறான்னு வச்சிங்களேன். ஒரு என்ட்ரி பர்சன்கிட்ட இந்த ஒரு பர்டிகுலர் ஜாப் முடிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். சொல்லிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் அவர் அதை முடித்தாரா முடிக்கலையா அதை பார்க்கவே மாட்டார். 2 நாள் கழிச்சு ஒரு கஸ்டமர் கால் பண்ணி கேட்பான், இந்த ஜாப் என்ன ஆச்சு, முடிஞ்சுதா அப்படின்னு கேட்குறான்னு வச்சிங்களேன். இப்போ இவருடைய பாஸ் ஒருத்தருப்பார் இல்லையா, இவர் கேட்குறாரு, என்னப்பா ஆச்சு அந்த ஆப், நேற்று 2 நாள் முன்னே என்ன பண்ணி முடிக்கலை அப்படின்னு கேட்டேன்னா இவருடைய பதில் என்னவா இருக்கும், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி பர்சன் பதில் என்னவா, நீங்கள் அந்த இடத்துல இருந்தீங்கன்னா உங்களுடைய பதில் என்னவா இருக்கும் அப்படின்றத கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லுங்கள். உங்களுக்கு புரியாது என்ன விஷயன்றது. நீங்கள் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி பர்சன் அந்த இடத்துல இருந்தீங்கன்னா அதுக்கு பதில் நீங்கள் என்ன சொல்லுவீங்க. உங்களுக்கு ஒரு ஜாப் ஒன்று வந்தது, சீக்கிரமாக முடிக்க சொல்கிறாங்க. நீங்கள் அந்த என்ட்ரி ப்ரொடக்ஷன் டீம் கிட்ட சொல்லிட்டீங்க, இதை முடிச்சிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டீங்க. மறுபடியும் 2 days பேக்கில் அதே ஒரு கஸ்டமர் கால் பண்ணி கேட்குறாங்க, அந்த ஜாப் என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்களோட பதில் என்ன? சரிங்க, நான் சொல்கிறேன். அது 2 விதமாக நான் சொல்கிறேன். எப்படி பதில் சொல்லுவாங்கன்னு நான் சொல்கிறேன். ஒருத்தர் என்ன சொல்லுவார் பார்த்தீங்கன்னா, நான் வந்ததை நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். எப்படி
அந்த ஜாப் அர்ஜென்ட் ரெக்வஸ்ட் வந்தது, நான் வந்து அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன். அவர் முடித்தாரா, அவர் அதை முடிக்கலையா, என்ன ஸ்டேட்டஸு அப்படின்றது இவருக்கு தெரியாது. அவர்கிட்ட சொன்னமே அந்த வேலையை அவர் முடித்தாரா முடிக்கலையா அப்படின்றத இவர் அந்த வேலையை செய்ய வேணாம். அந்த வேலையை செய்யறது ஆல்ரெடி ஒருத்தர் கொடுத்துருக்காரு, அவர் பண்ணி முடிச்சிருப்பார். முடித்தாரா முடிக்கலையா, என்ன ஸ்டேட்டஸு அப்படின்றத செக் பண்ணி அதை வந்து ஒரு அந்த ஜாப்போட ஸ்டேட்டஸ் உடனே தெரிஞ்சு அப்டேட் பண்ணி வைக்கிறதுல இவருக்கு ஒரு சோம்பேறித்தனம் சொல்ல முடியாது, ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைன்னு சொல்லலாம். ஏனாத்தனம்னு வேலை செய்கிறது, இதுக்கு பேர் தான் ஏனாத்தனம்னு வேலை. இப்படிலாம் இருந்தீங்களா ஜெயிக்க முடியாது. எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாப் கொடுத்தாங்களா, அதை அவர்கிட்ட நீங்கள் அசைன் பண்ணியிருந்தாலும் அவரை முடித்தாரா முடிக்காத ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இல்லை நீங்கள் ஜாப் வீட்டுக்கு போயிட்டீங்க, அடுத்த நாள் வந்தீங்கன்னா நீங்கள் எங்கே ஒர்க்கை ஸ்டாப் பண்ணீங்களோ, எஸ்டர்டே பிஃபோர் நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் ஸ்டாப் பண்ணீங்களோ உங்களோட ஒர்க்கை அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இந்த ஜாப் முடிச்சுதா, அந்த ஜாப் முடிச்சுதா, அவர்கிட்ட ஒர்க் சொன்ன ஒர்க்கை அவர் முடிச்சிட்டாரா, அவர் முடிக்கலையா, நம்ம முடிச்சிடணும் அந்த வேலையை. இவர்கிட்ட சொன்ன வேலையை இவர் முடிச்சிட்டாரா, உடனே முடிச்சா ஓகே சூப்பர், அடுத்த வேலை என்ன, அடுத்த ஒர்க்கு அதை பார்க்கணும். இல்லை அவர் முடிக்கலையா, அந்த ஒர்க்கு முடிக்கணும். இதுதான் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி பர்சன் ஒரு ஜாபில் இருக்கிறவங்க செய்ய வேண்டிய வேலை. இதை நீங்கள் கரெக்டாக திறம்பட உங்களோட ஜாப் நீங்கள் புரிஞ்சு செய்யலையே, இல்லை நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன் அவர் பண்ணலை அப்படின்ற பதில் நீங்கள் சொல்கிறீங்கன்னா நீங்கள் டோட்டலி அன்ஃபிட். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியான ஜாபுக்கு நீங்கள் அன்ஃபிட்னு அர்த்தம். நிச்சயமாக அது உங்களால் கம்பெனிக்கும் பிரயோஜனம் இல்லை, உங்களுக்கே பிரயோஜனம் இல்லை, டீமுக்கும் பிரயோஜனம் இல்லை, டோட்டலி வேஸ்ட்டு. ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி பர்சன் அப்படின்னா அந்த வேலையை வந்து ஸ்டில் எண்டு வரைக்கும் நீ ஃபாலோ பண்ணி முடிக்கணும், அதுதான் உங்களுடைய வேலை. இது வந்து நிறைய பேர் பண்ணுறதே கிடையாது. பண்ணாமல் என்ன சொல்லுவாங்க, லாஸ்ட்டில் கிளைண்ட் டெலிவரி கண்ணை வச்சுக்கேன், அப்போ தையத்தக்கன்னு குதிப்பாங்க. ஐயோ இது முடியல அதுனாச்சு 2 நாள் ஆகுது ஃபைல் வந்து. 2 நாளாக என்ன பண்ண, என்ன கழட்டின நீ, அன்றைக்கே முடிச்சு அதை ஃபாலோ பண்ணி கிளைண்ட்டு கேட்குற வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. அந்த டேட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்கள் ஊரில் பழமொழி சொல்லுவாங்க, புருஷனை பார்க்கும்போது தான் தாலி ஞாபகம் வருது அப்படின்னு. ஏன்னா அந்த அம்மா கைட்டு வச்சுட்டு குளிச்சு வந்துட்டுருக்கோம், அங்கேயே கைட்டு வச்சுட்டு வந்துட்டுருக்கோம். அந்த மாதிரி கிளைண்ட்டு கேட்குற வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. உடனே நம்முடைய வேலை என்ன, அது என்ன அடுத்து ஃபாலோ பண்ணி அதை முடிக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து ஒரு வெற்றியாளராக உருவாக முடியும். ஒரு சின்ன ரெஸ்பான்சிபிலிட்டி பர்சனாக இருந்தால் கூட சரி, உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, உங்களுடைய ஒர்க்கு என்ன அப்படின்றது உங்கள் பாஸ் கிட்ட கேட்டு கிளியராக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்கள் ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன, எண்டிங் பாயிண்ட் என்ன, இது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் வேலை நீங்கள் பண்ணிங்கன்னா சக்ஸஸ் வந்து சூப்பராக நீங்கள் ரீச் ஆக முடியும். யாரும் உங்களுக்கு கேள்வி கேட்கவே முடியாது. அதெல்லாம் சூப்பர். இது வந்து முக்கியமான விஷயம். ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன் வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய, ஒரு ஜாபில் ரெஸ்பான்சிபிலிட்டியில் இருக்க வேண்டிய ஒரு பர்சன் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். சரிங்க, வீட்டில் இருக்கிறவங்களை என்னங்க பண்ணணும்? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு அம்மா அப்பா இருக்காங்க வச்சுக்கோங்க, தாத்தா பாட்டி இருக்காங்க, அதுக்கப்புறம் வீட்டில் பசங்க இருப்பாங்க, பேர குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க, கூட்டு குடும்பமாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போது அம்மா வந்து இருக்கிறாங்க, அவங்க பசங்க வந்து ஒரு 20 வயசு ஒரு பசங்க இருக்கலாம், 25 வயசில் பசங்க, 15 வயசு பசங்க அப்படியே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, அவங்க பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க, அம்மா நான் வந்து ஜாபுக்கு போகிறேன், நான் போயிட்டு வந்த உடனே இந்த ஒர்க்கெல்லாம் இருக்குது, நீ வந்து இந்த துணியை நான் ஊற வச்சுட்டு போகிறேன், இந்த துணியை வந்து நீ துவைச்சி எடுத்து வச்சிடுமா அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போகிறேன். துவைச்சி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்திரம்லாம் தேய்ச்சி வச்சிடுமா, நான் ஈவினிங் வந்து நான் மாவாட்டி போகிறதுக்கு அரிசி உளுந்து இதெல்லாம் ஊற வச்சு வைமா அப்படின்னு இவங்க சொல்லிட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு அம்மா ஒரு மகள்கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க. அந்த அம்மா நைட்டு ஜாப் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தாங்க, சாப்பிட்றாங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு 10 நாள் தூங்கிட்டாங்க. எல்லாம் ஆஸ் யூஷுவல் தூங்கினாங்க, சாப்பிட்டாங்க, எல்லாம் முடிஞ்சிச்சு. மறுபடியும் காலையில் எழுந்து ஜாபுக்கு கிளம்புறாங்க. அவங்க போட்டு போக வேண்டிய யூனிஃபார்ம் வந்து துவைக்கலை, அந்த பாப்பா வந்து துவைக்கலைன்னு வச்சுக்கோங்க. அந்த பாப்பா அன்றைக்கி துவைக்கலை. இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, அது சின்ன குழந்தை, இப்போ தான் வளர்ந்து வருது, அது எல்லா வேலையும் தெரியணும்னு சொல்ல முடியும், நமக்கே தெரியலையே. இப்போ அந்த பாப்பா வந்து அந்த வேலையை வந்து செய்யலை. இங்கே ஒரு அம்மாவா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நாளைக்கு காலையில் கிளம்பும் போது நீ இப்போ யூனிஃபார்ம் எங்கே அப்படின்னு தேடக்கூடாது. நீ என்ன பண்ணிடணும், நாளைக்கு ஈவினிங் ஜாப்லேருந்து வந்ததும் நீ எங்கே ஒர்க்கை ஸ்டாப் பண்ணீங்க, அங்கேருந்து அந்த வேலையை முடிஞ்சிடுச்சா, துணி துவைக்க சொன்ன பாப்பா முடிச்சிட்டாளா, அவன் துணிலாம் மடித்து வச்சிட்டாங்களா, பாத்திரம் தேய்க்க சொன்ன பாத்திரம்லாம் தேய்ச்சிட்டாங்களா, இங்கே கடையில் போய் வாங்கி வந்துட்டாங்களா, உளுந்து அரிசி இட்லிக்கு அரிசி ஊற வைக்க சொன்ன நல்லா கரெக்டாக ஊற வச்சுருக்காங்களா, அதெல்லாம் செய்யலைன்னா நீ அதை அப்போவே கேட்கணும். ஏமா இதை செய்யலை, செய்தானே அதை பண்ணியிருப்பேன்ல அப்படின்னு நீ கேட்டிங்கன்னா, யூ ஆர் த குட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த ஃபேமிலி.
நீ அப்போ விட்டுட்டு அடுத்த நாள் காலையில் ஏம்மா இட்லிக்கு மாவு இல்லையா, ஆட்டி போடலையாம்மா, நான் ஆஃபீஸ் போன துணி இல்லையாம்மா அப்படின்னு நீ புலம்புறேன்னா யூஆர் டோட்டலி அன்ஃபிட் ஃபார் த ஃபேமிலி. ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டியே நீ ஆளு கிடையாது, நீ ஜெயிக்கவே முடியாது. அதே தான் ஒரு தகப்பனுக்கும் நான் சொல்கிறேன். ஒரு தகப்பன் ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, இப்போ ஒரு ஒர்க்கு பண்ணிக்கிட்டே இருப்பார். வீட்டிலே வச்சுக்கலாம், வீட்டில் பண்ணிக்கிட்டே இருக்கார். துணி அயன் பண்ணுற வேலையை வச்சு வீட்டில் டெய்லி துணி அவர் அயன் பண்ணி போட்டு போவார். அவங்க பையன்கிட்ட சொல்லிட்டு போகிறாரு, தம்பி நான் இன்றைக்கி ட்ரெஸ் நான் அயன் பண்ணி போட்டு போகிறேன், ஒரு செட்டு ஒன்று எடுத்து வச்சுருக்கேன், நாளைக்கு நான் அர்ஜென்ட்டாக நான் வெளியில் போகணும், நாளைக்கு காலையில் இன்றைக்கி நான் ஆஃபீஸ் கிளம்புறேன், நீ ஸ்கூல்லேருந்து வந்ததும் துணி அயன் பண்ணி வச்சுடுப்பா அப்படின்னு அவன் தம்பிக்கிட்ட சொல்லிட்டு போகிறாருன்னு வச்சு. அந்த அம்மா கிட்ட சொல்கிறாங்க, அம்மா இந்த மாதிரி நாளைக்கு நான் அர்ஜென்ட்டாக நான் வெடிக்காலம் ஊருக்கு போகிறேன், எனக்கு வந்து காலையில் சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுடுங்க, கட்டி வச்சுடுங்க அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சு. சொல்லிட்டு அவர் ஜாபுக்கு போயிட்டார். இப்போது அவர் ஜாப் சொல்லிட்டு ஒர்க்கை கொடுத்துட்டு அவர் போயிட்டார். அடுத்த நாள் வந்து காலையில் எழுந்த உடனே அவர் சாப்பாடு எல்லாம் ரெடியாக இருக்கணும். ப்ளஸ் வேறு என்ன சொன்னேன், அந்த தம்பி வந்து துணி அயன் பண்ணி கரெக்டாக வச்சுருக்கணும். அவங்க சொன்ன வேலையை அவங்க கரெக்டாக செஞ்சு முடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த ஒர்க்கு வந்து கரெக்டு. நான் என்ன சொல்கிறேன், எல்லாரும் சொல்கிற வேலையை அப்படியே செஞ்சுருவாங்களா? 5 விரல் இருக்குது, 5 விரலும் ஒரே ஈக்குவல் இருக்கா பாருங்கள். ஒன்று ஒரு மாதிரி, ஒன்று சொல்கிற வேலையை கரெக்டாக உடனே செஞ்சிடும், ஒன்று தப்பாக செஞ்சு வைக்கும், ஒன்று சரியாக செய்யாது, ஒன்று செய்யவே செய்யாது. அப்போது பல கேட்டகரியை வந்து நம்மக்கிட்ட இருப்பாங்க. நீ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி பர்சன் அப்படின்னா அவர் ஜாப்லேருந்து வீட்டுக்கு வந்ததும் என்ன பண்ணணும், தம்பி துணி அயன் பண்ணி வச்சிட்டியா, ஏன்பா காலைல சொல்லிட்டு போனல பண்ணி வைக்கலாம்ல அப்படின்னு அவர் அன்றைக்கே கேட்கணும். காலையில் எழுந்து சத்தம் போடுறதுல கத்துறதுல நோ யூஸ், யூ ஆர் டோட்டலி அன்ஃபிட் ஃபார் த ஃபேமிலி கேப்டன். அப்போது நீ ஈவினிங் வந்ததுமே அதை கேட்கணும், துணி அயன் பண்ணி வச்சுட்டியாப்பா, நாளைக்கு சாப்பாட்டுக்கு கட்ட சொன்ன அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டியாமா, நாளைக்கு காலைல ரெடி பண்ணுற ஒரு தடவை கன்ஃபர்மேஷன் வாங்கி வச்சுக்கணும். எல்லாம் ரெடியாக இருக்கா முன்கூட்டி செக் பண்ணி வச்சுக்கிட்டா யூ ஆர் த குட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். இதை நீங்கள் எங்கேயாவது மிஸ் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒரே ஓட்டம் ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷனே இல்லை, ஒரு டென்ஷனான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க. சரிங்களா? அதே தான் படிக்கிற பசங்களும் அதான் சொல்கிறேன், அன்னன்னைக்கு கொடுக்குற ஒர்க்கை நீங்கள் அன்னன்னைக்கு எழுதி முடிச்சிட்டிங்க அப்படின்னா பிரச்சனை. டெய்லி அப்போ தான் ஸ்கூலுக்கு போகும்போது காலைல கொஞ்சம் அவசரமாக எழுதுறது, அவசரமாக படிக்கிறது, அப்படி பண்ணிங்கன்னா பண்ணவே முடியாது. அன்னன்னி ஒர்க்கை அன்னன்னைக்கு நீங்கள் செஞ்சு முடிச்சிடணும். நீங்கள் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி பர்சன்னா, ஒருத்தர் ஒரு வேலை கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கீங்க அப்படின்னா அந்த ஒர்க்கை அவங்க முடிச்சுட்டாங்களா நீங்கள் ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கணும். அவங்களே அவங்க சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி பர்சன் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுடைய லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கும் உங்கள் ஜாப்பை லீட் பண்ணுறதுக்கும் ஒரு முக்கியமான ஒரு குட் ரெஸ்பான்சிபிலிட்டியான ஒர்க்கு தான் அது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து அந்த ஒர்க்கை வந்து கரெக்டாக செய்ய முடியும். யார் புரிஞ்சுட்டு பண்ணுறீங்களோ அவங்க அடுத்து போயிட்டே இருப்பாங்க. அவங்க யாரும் எந்த கேள்வி கேட்கவே முடியாது, அவங்க ஒர்க் கரெக்டாக முடிச்சுடுவாங்க. சரிங்களா? இதை மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இதில் ஏதாவது புரியலாம் நீங்கள் கேளுங்க, நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சரிங்க, வாஸ்து நீங்கள் 13 நிமிஷம் ஆகிடுச்சு. வாஸ்து விஷயம் என்னங்க பேச போகிறீங்க? நான் நேற்று ஒரு வீடியோ தெளிவாக சொல்லியிருந்தேன், 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இது கிட்டத்தட்ட ஒரு வாரமாக அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். தென்மேற்கில் வெளியில் உயரமான மரங்கள் வரலாம், மலைகள் வரலாம், தண்ணீர் டேங்க் வரலாம் அப்படின்னு நம்ம சொன்னோம். இதை தவிர வேறு என்ன வரக்கூடாதுன்னு சொன்னோம்? பாத்ரூம் வரக்கூடாது, படிக்கட்டு வரக்கூடாது, செப்டி டேங்க் வரக்கூடாது, கிணறு வரக்கூடாது, போர் வரக்கூடாது, தென்மேற்கு மூலையில் இது வரக்கூடாது, கணவன் மனைவிக்கு ப்ராப்ளம் வரும் அப்படின்னு நம்ம சொன்னோம். கிட்டத்தட்ட ஒரு நண்பர் 47 வயசு, அவன் பையன் 9th 10th, ஒரு பையன் 9th ஒரு பையன் 11th படிக்கிறான். படித்து அந்த அவர் வீட்டில் வந்து பாத்ரூம் இருக்குது. அவர் ஒரு லாஸ்ட் டைம் உடம்பு சரியில்லாமல் ஒரு ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்கும் போது சொன்னோம், கொஞ்சம் பார்த்துக்குங்க, ஹெல்த்தை பார்த்துக்குங்க, இந்த பாத்ரூம் மட்டும் கொஞ்சம் எடுத்துருங்க அங்கேருந்து அப்படின்னு சொன்னோம். அவர் கேட்கவே இல்லை. முந்தா நேரத்தை இறந்துட்டார். சிட்னாட் ஹாஸ்பிட்டலில் லாஸ்ட் இயர் தான் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து வீட்டுக்கு வந்தார். இன்ஜெக்ஷன் சொன்னோம், அவர் வந்து அதை கேட்கல. அவருடைய கர்மா. நான் சொன்னேன்ல, நீங்கள் நினைக்கலாம் அது என்ன பாத்ரூம் தானேங்க, உயிரை கொல்லும் நான் சொல்கிறேன். அது ஏன் இப்போ உயிர் போயிடுச்சு, திரும்பி வருமா? வராது. போனால் உயிர் திரும்ப வராது. அது இருக்கும்பொழுதே நம்ம தான் பாதுகாத்துக்கணும். வாஸ்துவில் நீங்கள் தப்பு பண்ணிங்கன்னா உயிரை கொல்லும். நீங்கள் சரியாக பண்ணீங்க அப்படின்னா உங்களை வந்து மேலும் மேலும் கொண்டு போகும். ஆரோக்கியமாக சீரும் சிறப்பாக நோய் நொடி இல்லாமல் சிறப்பாக இருக்கணும்னா நீங்கள் கரெக்டாக வாஸ்துப்படி வீட்டை அமைச்சிக்கோங்க. வாஸ்துவில் ஒரு சில சின்ன சின்ன தவறுகள் இருக்கும்.
அது ஓரளவுக்கு சமாளிக்கலாம். ஒரு சில தவறுகள் சின்ன தவறு மாதிரி தான் தெரியும் உங்களுக்கு. ஆனால் அது உயிரை எடுக்கும். தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தர் வாஸ்து கன்சல்டன்ட் சொல்கிறாங்க அப்படின்னா கண்ணு மூடின்னு ஃபாலோ பண்ணுங்க. அது சொல்கிறவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, அவங்க இது முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணி அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் அவர் கிராஸ் கொஸ்டின் கேட்டு கூட தெரிஞ்சுக்கோங்க. இப்படி பண்ணதா கரெக்டு தானான்னு எவ்வளோ ஒன்றா கேள்வி கேட்டு தயவுசெய்து அதை பண்ணிவிடுங்க. பண்ணால் மட்டும் இருந்துடாதீங்க. ஒரு உயிர் போயிடுச்சு, ஒரு குடும்பம் இன்றைக்கி நடுத்தரில் நிற்குது. ஸோ வாஸ்து ரீதியாக உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் கால் பண்ணுங்கள். நமக்கு வீடு மனைகள் நல்ல தெருக்குத்து மனைகள் இருக்குது. அச்சரப்பாக்கத்தில் இருக்குது, மருவத்தூரில் இருக்குது, திண்டிவனத்தில் இருக்குது. எங்கேயா தேவைப்பட்டால் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு எங்கே இருந்தாலும் உங்களுக்கு வீட்டு டிராயிங் வரைஞ்சி கொடுக்கப்படும். ஆண்டாள் வாஸ்து அகாடமி படி உங்களுக்கு பக்காவாக டிராயிங் வரைஞ்சி கொடுக்கப்படும். அதுக்கும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 8248581550 என்ற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த டிராயிங் வரைஞ்சி கொடுக்கப்படும். சரிங்களா? உங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு உருவாக்கி கொடுத்த அந்த பிரபஞ்சத்துக்கு என் மனமார்ந்த நன்றி. ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வாணுதல் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடியிலே சரணம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.